அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை 12/12 மேஜிக் டே. மிகவும் ஆற்றல் மிக்க இந்த நாளில் பிரியாணி இலையில் ஒரே ஒரு முறை இதை எழுதி பாருங்கள். எப்பேற்பட்ட ஆசையும் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மேஜிக் டேவை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு சில முக்கியமான சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் மிக மிக முக்கியமான மேஜிக் டே, 2024ஆம் ஆண்டிற்கான கடைசி ஏஞ்சல் டே. இதை தாண்டி பொதுவாகவே 555, 999, 1111 மற்றும் 1212 இந்த 4 நம்பர்களுமே அதீத சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர். சோ நாளை அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை பெறக்கூடிய இந்த திருநாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் சேனல்ல ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை இந்த மேஜிக் டேவை முன்னிட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஏன்னா இவை அனைத்துமே ஒரு நாள் மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் தெரியும். ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் கலந்த ஒரு சின்ன தாந்திரிக முறை. இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை ரொம்பவுமே கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸ்மே கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. 2 நேரங்கள் நமக்கு இருக்குங்க. இதுல ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி
முதல் 12:59 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அதாவது நமக்கு 12 மணி வந்தாலே அது அடுத்த நாள் கணக்குல வந்துரும். சோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இன்றைய நள்ளிரவு மிட்நைட் 12 மணி முதல் 12:59 வரை இருக்கும் நேரம். அதே போல நாளைய தினம் டிசம்பர் 12ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 12:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். சோ இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல உங்களுக்கு எந்த நேரம் கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை, தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு முக்கியமான பொருள், பிரியாணி இலை. அதாவது இதை பிரிஞ்சி இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பே லீஃப். ஓரளவிற்கு கிழியாத, ஓட்டைகள் இல்லாத நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலைக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இதில் எழுதக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, மந்திரங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு வசிய சக்தி பெருக ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல கூட இந்த பிரியாணி இலைகளை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பார்த்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. சில பேர்லாம் பார்த்தோம்னா இந்த பிரியாணி இலையில கடன் தீரணும், நோய் தீரணும், பிரச்சனைகள் நீங்கணும்னு இது போன்ற வார்த்தைகளை எழுத சொல்றாங்க. அப்படி எழுதவே கூடாதுங்க. நோய், கடன், பிரச்சனை, அடகு இது போன்ற வார்த்தைகள் நெகட்டிவானது. இந்த வார்த்தைகளை நாம் எழுதினால் இன்னமும் அதிகமான கடன், நோய் ஏற்படுவது, அடகு வைக்கும் சூழ்நிலைகள் உருவாகும். சோ பிரியாணி இலையை பயன்படுத்தி எந்த ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலுமே இது போன்ற நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. சோ இதற்கு பதிலாக எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அது தீர்வதற்கு பணம் தாங்க நமக்கு தேவை. சோ அந்த பணத்தை பெற்றுவிட்டதாக, பெறுவதாக நம்ம எழுதணும். அதே போல உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது, இது போல நம்ம எழுதணும். இது ஒரு பொது தகவல் தாங்க, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்ப நம்ம எழுத போவது மிக மிக சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன். கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை நீங்க எழுதலாம். வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய அதே பிரியாணி இலையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில புதியதாக நீங்க வாங்கிடுங்க. நான் இங்க ரெட் கலர் பென்ல எழுதியிருக்கேங்க. நீங்க ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்ல எழுதலாம். முதலாவதாக 12 ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதுங்க. 12 நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். அதற்கு கீழே மேஜிக் பிகின் நவ். சோ மொத்தமாக அதை நம்ம பார்க்கும்போது 12 மேஜிக் பிகின் நவ் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதணும். எழுதி முடிச்சிட்டு அந்த பிரியாணி இலையை உங்க வலது கையில வச்சுக்கோங்க. பிறகு உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை ஆழமாக நீங்க வெளிப்படுத்துங்க. இது செயற்கையா இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நல்லா கற்பனை பண்ணுங்க. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த பிரியாணி இலையை வச்சுக்கிட்டே அந்த கற்பனையை நீங்க வெளிப்படுத்தணும். அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுங்க. பிறகு இந்த பிரியாணி இலையை ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்களுடைய மணி பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்ல போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம். சோ சேஃப்டியான ஏதாவது ஒரு இடத்துல இந்த இலையை நீங்க வச்சிருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு இந்த இலையை நீங்க எரிச்சிருங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். வீட்டுக்குள்ள வச்சு அல்லது வீட்டுக்கு வெளியேன்னு உங்களுக்கு எங்க சேஃப்டியா இருக்குமோ அந்த இலையை நீங்க எரிச்சிருங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்க தூவி விட்டுருங்க. ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த இலையை நீங்க எரிக்கணும். நம்ம ஆல்ரெடி 2 டைமிங்ஸை பார்த்திருந்தோம். சோ இந்த 2 டைமிங்ஸையும் யூஸ் பண்ணி 2 கோரிக்கைகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.